Next sum. In a Young's double slit experiment, the separation D between the slit is 2 meter. ரெண்டு ஸ்லிட்டுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வந்து 2 மீட்டர் கொடுத்துருக்காங்க. என்னது இப்போ ஸ்மால் டி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வேவ் லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5896 ஆங்ஸ்ட்ராங். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்க்ரீன் அண்ட் ஸ்லிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 100. அப்போ இது என்னது கேபிட்டல் டி இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். வேறு என்ன கொடுத்துருக்காங்க? சரி, இதெல்லாம் செய்யும் போது நமக்கு ஆங்குலர் வித் அவங்களே கொடுத்துட்டாங்க. எல்லாமே கொடுத்துட்டு ஆங்குலர் வித் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ 0.20 அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ 0.20. இப்போ இதுவே இந்த ஆங்குலர் வித் வந்து 0.21 இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்லிட்ஸ், அதாவது செப்பரேஷன் பிட்வீன் த ஸ்லிட்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இது சேஞ்ச் ஆகும்போது இதோட சேஞ்ச். அப்போ இது என்னது டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் பிட்வீன் த ஸ்லிட்ஸ்லாம் என்ன கேட்டிருக்காங்க? ஸ்மால் டி கேட்டிருக்காங்க. ஸ்மால் டி கேபிட்டல் டியா ஸ்மால் டி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ θ dash equal to 0.21 lambda dash என்ன கேட்டிருக்காங்க. இப்போ நார்மலாக ஃபார்முலா என்ன? ஆங்குலர் வித் is equal to lambda divided by small d. அதுவே ஃப்ரிஞ்ச் வித்னா ஃபார்முலா என்ன? பீட்டா is equal to lambda capital D divided by small d. ஓகேவா? அங்கே கேபிட்டல் டி வரும், இங்கே கேபிட்டல் டி வராது. சரி, இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வேறு என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு இது சேஞ்ச் ஆகும்போது லேம்டா வந்து சேமாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இதை வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. எது லேம்டாவை கன்சிடர் பண்ண தேவையில்லை. அப்போ டீட்டாக்கும் டிக்கும் உள்ள ரிலேஷன் பாருங்கள், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? அப்போ டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/d. இதான் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல். அப்போ நமக்கு ரெண்டு டீட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா எப்படி நம்ம எழுதலாம்? θ1 divided by θ2 is equal to d2 divided by d1. ஓகேவா? இதான் ரிலேஷன். ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க? 0.20 divided by 0.21 equal to d2 divided by 2. உங்களுக்கு இதுதான் தேவை. ஸோ அப்போ இது நம்ம இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா d2 is equal to 1.9 கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன? பி 1.9 மில்லிமீட்டர். ஓகேவா? அப்போ இவ்வளோ தான். ஆங்கிள் பற்றி என்ன பார்த்துடலாமா? ஸ்லிட் இருக்குது. ஸ்லிட் வந்து என்ன உங்களுக்கு லைட்டர்ஸ் ஃபால் ஆகும். ஸோ ஃப்ரெஞ்ச் ஸ்ட்ரைட் ஆகும். ஃப்ரெஞ்ச் ஸ்ட்ரைட் ஆகி நமக்கு என்ன ஆகும்? பிரைட் ஃப்ரெஞ்ச், டார்க் ஃப்ரெஞ்ச், பிரைட் ஃப்ரெஞ்ச், டார்க் ஃப்ரெஞ்ச் இப்படி கிடச்சிட்டே இருக்கும். இப்போ நமக்கு இந்த சென்ட்ரல் பிரைட் ஃப்ரெஞ்சிலேருந்து இப்போ நமக்கு இதுலேருந்து ஒரு டார்க் ஃப்ரெஞ்ச் கிடைக்கும். ஓகேவா? இப்போ டார்க் ஃப்ரெஞ்ச் இந்த ஆங்கிள் தான் என்ன சொன்னோம் அப்படின்னா அது சென்ட்ரல் பிரைட் ஃப்ரெஞ்ச். இங்கேருந்து ஒரு ஃப்ரெஞ்ச் கிடைக்கும். நமக்கு டார்க்காக இருக்கலாம், இல்லாட்டி பிரைட்டாக இருக்கலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம வந்து ஆங்குலர் ஃப்ரெஞ்ச் சொல்லுவோம். ஓகேவா? இந்த ரெண்டு மேக் பண்ணுற ஆங்கிள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆங்குலர் வித்துன்னு சொல்லுவோம். ஓகேவா?